ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹட்மன்ஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குடிசைகள், அதாவது சின்ன ஷெல்டரை வந்து ஹட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ரெஃப்யூஜிஸ் வேர் லிவிங் இன் ஹட்மன்ஸ் மேட் ஃப்ரம் அவைலபிள் மெட்டீரியல். அகதிகள் கிடைக்கும் பொருட்களால் செய்யப்பட்ட குடிசைகளில் வசித்து வந்தனர். அப்போ சின்ன சின்ன ஷெல்டர்ஸை வந்து நம்ம ஹட்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வேர்ட் இம்மோலேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எரிச்சு கொள்வது இல்லை பலியிடுறது. அதை வந்து இம்மோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஆன்சியன்ட் ரிச்சுவல் இன்வால்வ்டு த இம்மோலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அஸ் அன் ஆஃபரிங் டு த காட்ஸ். பழங்கால சடங்கில் தெய்வங்களுக்கு காணிக்கையாக விலங்குகளை எரிப்பதை உள்ளடக்கியது. அதாவது பழைய காலத்தில் வந்து கடவுளுக்கு வந்து காணிக்கையாக விலங்குகளை எரித்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போது இம்மோலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிக்கிறது, எரிச்சு கொல்றது இல்லை காணிக்கையாக கொடுக்குறத வந்து இம்மோலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தேர்ட் வேர்ட் எக்ஸிக்யூஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குறைவான அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃபேமிலிஸ் எக்ஸிக்யூஸ் இன்கம் மேட் இட் சேலஞ்சிங் டு கவர் பேசிக் லிவிங் எக்ஸ்பென்சஸ். குடும்பத்தின் குறைவான வருமானம் அடிப்படை வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட சவாலாக இருந்தது. அப்போது எக்ஸிக்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவான அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபோர்த் வேர்ட் மேர்டு. இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா செதஞ்சு போகிறது, அதாவது அதோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிறது தான் வந்து மேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பியூட்டிஃபுல் பெயிண்டிங் வாஸ் மேர்டு பை அ லார்ஜ் ஸ்க்ராட்ச் அக்ராஸ் த கேன்வாஸ். கேன்வாஸ் முழுவதும் ஒரு பெரிய கீறலால் அழகிய ஓவியம் சிதைந்தது. அந்த பெயிண்டிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ மேர்டு அப்படின்னா வந்து ஸ்பாயில் ஆகுது, அதாவது அதோட அப்பியரன்ஸ் வந்து டேமேஜ் ஆகி சிதைஞ்சு போகிறது தான் வந்து மேர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் வேர்ட் அக்யூட்லி. இது ஒரு அட்வர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தீவிரமாக அல்லது கடுமையாக. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பெயின் இன் ஹிஸ் நீ இன்க்ரீஸ்ட் அக்யூட்லி வித் ஈச் ஸ்டெப். ஒவ்வொரு அடியிலும் அவரது முழங்காலில் வலி கடுமையாக அதிகரித்தது. அப்போ இந்த இடத்துல அக்யூட்லினா கடுமையாக அல்லது தீவிரமாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். சிக்ஸ்த் வேர்ட் ஆட்டம். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சம்மருக்கும் வின்டருக்கும் நடுவில் வர்ற இலையுதிர் காலத்தை தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிமாண்ட் ஆல்வேஸ் ரைசஸ் டியூரிங் த ஆட்டம் அண்ட் வின்டர் மந்த்ஸ். இலையுதிர் மற்றும் குளிர்கால மாதங்களில் தேவை எப்போதும் உயர்கிறது. அப்போ ஆட்டம் அப்படின்னா என்னது? இலையுதிர் காலம். செவன்த் வேர்ட் ஃபிசில்டு. இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைகிறது, இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு விஷயம் வந்து வீக் ஆகிறத வந்து ஃபிசில்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஸ்பைட் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் த நியூ ப்ராடக்ட் லான்ச் ஃபிசில்டு அண்டு சேல்ஸ் வேர் டிசப்பாயிண்டிங். அதிக எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் புதிய தயாரிப்பு வெளியீடு தோல்வி அடைந்தது மற்றும் விற்பனை ஏமாற்றம் அளித்தது. அப்போது இந்த இடத்துல ஃபிசில்டு அப்படின்றது வந்து தோல்வி அடைந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். எய்த் வேர்ட் மீடியாக்கர். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சாதாரணமான, ரொம்ப நாட் வெரி குட், ஜஸ்ட் ஆவரேஜ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மூவி ரிசீவ்டு மீடியாக்கர் ரிவ்யூஸ் வித் கிரிட்டிக்ஸ் சைட்டிங் எ லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி. திரைப்படம் சாதாரண விமர்சனங்களை பெற்றது, விமர்சகர்கள் உண்மைத்தன்மை இல்லாததை காரணம் காட்டினர். அப்போ இந்த இடத்துல மீடியாக்கர் அப்படின்றது என்ன அர்த்தம்னா சாதாரணமான அப்படின்ற மாதிரி, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மீடியாக்கர் அப்படின்னு சொல்கிறோம். நைன்த் வேர்ட் எக்ஸம்ப்ளரி. இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமான, அதாவது எக்ஸாம்பிளாக இருக்கிறது. ஓகேங்களா? எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் வந்து எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹர் எக்ஸம்ப்ளரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இன்ஸ்பைர்டு த என்டையர் டீம் டு பெர்ஃபார்ம் அட் தேர் பெஸ்ட். அவரது முன்மாதிரியான தலைமைத்துவ திறன்கள் முழு அணியையும் சிறந்த முறையில் செயல்பட தூண்டியது. அப்போது எக்ஸம்ப்ளரி அப்படின்னா வந்து முன்னுதாரணமாக இருக்கிறது தான் வந்து எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்கிறோம். டென்த் வேர்ட் ஸ்போராடிக். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் இன்ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது அப்பப்போ நடக்கிறது, இல்லை ஒழுங்கற்ற, கண்டினியூஸாக இல்லாமல்
ஒரு மாதிரி இர்ரெகுலராக நடக்கிறது தான் வந்து ஸ்போராடிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ரெயின் வாஸ் ஸ்போராடிக் வித் ஷார்ட் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் ஹெவி டவுன்போர்ஸ் ஃபாலோடு பை பீரியட்ஸ் ஆஃப் சன்ஷைன். மழை ஆங்காங்கே பெய்தது, சிறிது நேரம் கடுமையாக மழை பெய்தது, அதைத் தொடர்ந்து சூரிய ஒளி இருந்தது. அப்போ கண்டினியூஸாக மழை பெய்யாமல் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இர்ரெகுலராக அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்போராடிக் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்போராடிக்னா என்ன அர்த்தம்? இர்ரெகுலராக, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது ஆங்காங்கே ஒழுங்கற்ற அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.